வணக்கம் நண்பா. இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆஃப் ரோட் பண்ணணும், லாங் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பைக்குகளை தான் ரொம்ப தேடி பிடிச்சி நம்ம பார்த்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இனிஷியலாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்பல்ஸ் பைக் இருக்குது ஆஃப் ரோடிங் எபிலிட்டியோட. இந்த பைக் பார்த்தோம்னா 1,70,000 வந்துருது. இன்னைக்கான ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1,65,000 1,70,000 அந்த மாதிரி ப்ரைஸ்க்குள்ள வந்துருது. அதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டி பைக்குகள் போகலாம். ஆனால் அது ஒரு 2,50,000 இன் பிட்வீன்ல இருக்கு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தோம்னா எஸ்டி கம்பெனி மேல அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெஷன் யாருக்குமே கிடைச்ச மாதிரி இல்ல. ஆனா ஹிமாலயன் இருக்குது இல்ல 450cc இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க பைக், அந்த பைக் மேல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450க்கு ஒரு பைக் இப்ப டஃபஸ்ட் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோ கம்பெனில இப்போ 440 சொல்லி ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்களா, மேவரிக் 440. அந்த பைக் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஒரு ரோட் ஸ்டார் பைக் மாதிரி நம்ம மார்க்கெட்ல கொடுத்தாங்க. அந்த பைக்கோட இன்ஜினை யூஸ் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஸ்கிராம்பிளர் மாடல் கொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேமை ரெஜிஸ்டர் கூட பண்ணிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பைக்கை லான்ச் பண்றதுக்கு, அதாவது இந்த வருஷம் கடைசிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஸ்கிராம்பிளர் மாடல் பைக் வந்துச்சுன்னா ஹிமாலயன் 450யோட கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லா விஷயத்த பார்க்கும்போது மேவரிக் 440 கம்மியா தான் இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹1,00,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது. சோ இந்த ₹1,00,000 டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலா பைக் எடுக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து ஆஃப் ரோட் பைக் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்குகள் வந்து முன்னாடி வந்து நிற்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பைக் போறதுக்கு பதிலா இதுல ₹1,00,000 கம்மியா இருக்குது இல்ல, இந்த பவர் அண்ட் டார்க்கே நமக்கு போதும்ல ஆஃப் ரோடுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அதை தான் இங்க நான் மென்ஷன் பண்றேன். ஹிமாலயன் 450 தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றீங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. பட் இந்த ஆசிலேஷன் மைண்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹீரோவோட மேவரிக் ஸ்கிராம்பிளர் மாடல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ சொல்ற மாதிரி தான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.